ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம், அப்போ தான் கத்திரிக்காய் வதங்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கத்திரிக்காயை வந்து கீரல் போட்டு தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எடுத்தோடனே கத்திரிக்காயை கட் பண்ணிடாதீங்க. வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக இந்த கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிங்கன்னா கத்திரிக்காய் வந்து கருத்து போயிருங்க. அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணுங்க, அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் பாருங்கள், இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவ்வளோ எண்ணெய் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது தான் இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கலாங்க. 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு 2-3 தக்காளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைசியாக தான் தேங்காய் சேர்க்கணுங்க. தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம், சும்மா கொஞ்சோண்டு சேர்த்தா போதுங்க. தேங்காய் சேர்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதை இதில் வதக்குனதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி அதிகமாக ஊற்ற வேணாங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதும் அரைக்கிறதுக்கு. நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் வந்து மசால் ஏற்கனவே இருக்கும், அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மீதி எண்ணெயில் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம் இது சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப கெட்டியாக இருக்குது. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். இப்போ இது கூடவே புளிக்கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அது கொஞ்சம் மசால் வந்து நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கின கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்குங்க. ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசை, சாப்பாடுக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.